பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் கீர்த்தனை 127 பாடுவோம். தேவனே இயேசு நாதனே, இத்தேவ ஆலயம் வந்திடும், தேவ ஆலயம் வந்தவர்க்குள் திவ்ய ஆவியை ஈந்திடும் என்ற 127வது கீர்த்தனையை பாடுவோம். தேவாலயம் வந்திடோ, தேவாலயம் வந்திடோ, தேவாலயம் வந்தவர் காரோல் தேவ்யாவியை ஈந்திடோ, தேவாலயம் வந்தவர் காரோல் தேவ்யாவியை ஈந்திடோ, தேவனே இயேசுநாதனே, தேவாலயம் வந்திடோ, பாவிகள் உமக்காலயம் செய்ய ஆத்திரர்களோ அல்லவே, பாவிகள் உமக்காலயம் செய்ய ஆத்திரர்களோ அல்லவே, பாவநாசராய் இயேசுவே உமக்கு ஆத்மராய் இதை செய்தனர், பாவநாசராய் இயேசுவே உமக்கு ஆத்மராய் இதை செய்தனர், தேவனே இயேசுநாதனே, தேவாலயம் வந்திடோ, கூடி வந்துமையே பணிந்திட குறித்த சிறு ஆலயம், கூடி வந்துமையே பணிந்திட குறித்த சிறு ஆலயம், நாடி வந்தவர் யாவருக்கும் முன் நல்வசனமாகவோ, நாடி வந்தவர் யாவருக்கும் முன் நல்வசனமுணவாகவோ, தேவனே இயேசுநாதனே, தேவாலயம் வந்திடோ, இயேசுவே உமக்கான ஆலயம் ஆவியின் சிறு நெஞ்சமே, இயேசுவே உமக்கான ஆலயம் ஆவியின் சிறு நெஞ்சமே, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவாலயமாக்கிடோ, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவாலயமாக்கிடோ, தேவனே இயேசுநாதனே, தேவாலயம் வந்திடோ. ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருள வேண்டுமென்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 19:7 முதல் 14 வரை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 19:7 முதல் 14 வரை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமேன். மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தேவ ஆராதனை முறைமைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 165 பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்ற 165வது கீர்த்தனையை பாடுவோம். நேற்றும்
தமிழ் இசை ஆலய ஆராதனைக்கான ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். தமிழ் இசை ஆலய ஆராதனைக்கான வழிபாட்டு முறைமை. என்னை படைத்தார், என்னை மீட்டார், என்னை புனிதனாக்குகிறார். மணக்கினிய கத்தரவ மலரடியை சீரம் சூடி தினை பொழுதும் மறவாதே, தினம் தினமும் ஸ்தோத்தரிப்பேன். இனி துதியே என் வாயை, எப்போதும் திருப்புமன்றோ. வாரீரோடன்னவரை வாழ்த்திடவே போற்றிடவே, பாரீரே பரன் கருணை பகந்திடுமின் திருநாமம். சேரீரோம் காரன் சென்னி, அவன் செயலாய் சிந்தித்தே. தாரீரோ வந்தனங்கள் தந்தையிலோ மிக்கவர்க்கே. படிமீதில் பாவிகட்கு பேரிரக்கம் பாலிக்கோ, முடிவில்லா கருணை உள்ளார் மூற்று நல்லவர் என்றே. அடிதணுகி ருசித்திடுவேன் கார்த்தானவன் மேல் மனதை. அடைத்தோர் பாக்கியானே, அரணருளை அடைகுவானே. ஆதிபரன் சுதனாவி அகிலமெங்கும் புகழ் பரவோ, ஜோதிபரன் சுடமகிமை சொற்பேற்றே உயர்ந்திடுக. ஆதியிலும் எப்போதும் அவனியெங்கும் எப்போதும் நீதிபரன் இவர் மகிமை நீடோழி நிலை பெறவே. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியுற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவக்குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனைப் போல கடவுளே பாவிகளாக எனக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். சுவாமி ரங்கோ, சுவாமி ரங்கோ, சுவாமி இரங்கோ, இரங்கோ. கிறிஸ்துவே இரங்கோ, கிறிஸ்துவே இரங்கோ, கிறிஸ்துவே இரங்கோ, இரங்கோ. சுவாமி இரங்கோ, சுவாமி இரங்கோ, சுவாமி
இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னத பரனு கேமிக மகிமை உன் சமாதான உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றோ நிசரமானிடமேல் தொலங்க. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய கடவுளே, எங்களுக்கு நேரிடும் சகல துன்பத்திலிருந்தோ உமது வல்லமையாய் எங்களை விலக்கி காத்தல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தேவத்தர சலுகைகளாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. அறுபதாவது ஞாயிறு என்று அழைக்கக்கூடிய அந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஏசாயா 25 1 முதல் 9 வசனங்கள். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நிய தேவரின்
மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். மகிமையுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே தேவரே நீர் பரிசுத்தர். ஆமேன். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனனாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். என் வாயிலிருந்து வரும் வசனம் வெறுமையாய் என்னிடம் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி அது லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. லூக்கா 8:4 முதல். சகல பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது.
அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கிறதற்காக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை பாடலாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பாடி நாம் அறிக்கை செய்வோம். எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தத மோட்சம்
நேசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மறித்தோராய் உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சேதாயார நம்புகிறேன். பரிசுத்த ஆவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையாயும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவமும் நீப்புலதெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் நித்திய ஜீவனுமே உலதெனவும் யான் நம்புகிறேன். நாம் பாடலாக பாடி அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே இன்று மட்டுமல்ல, நமது மரண மட்டும் நிலைத்திருக்க தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான மக்களுக்காகவும், பிறந்த நாளை காணக்கூடிய மக்களுக்காகவும், திருமண நாளை காணக்கூடியவர்களுக்காகவும், சரீரத்தில் ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கீர்த்தனையிலே 7வது கீர்த்தனையிலே 3ஆம் 4ஆம் சரணத்தை பாடுவோம். ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம். உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மோனேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உனது தரும் அன்புக்கே ஸ்தோத்திரம். மோனேசா. நேற்று இன்று என்று மாறாதிருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, இம்மட்டுமாய் எங்களை சுகமாய் பாதுகாத்து கண்ணின் கருவிழியைப் போல எங்களை வழிநடத்தின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது பிறந்தநாளை கண்ட யூனிஸ் ஞானப்பிரியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் உதவி செய்து பாதுகாத்த ஆண்டவர் அருமையான பிள்ளை நட்டாஷாவோடு தங்கி நின்று அருமையான குழந்தையை ஆஸ்வதித்து படிப்பதற்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூறும் பலத்தையும் தந்தலும் குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதத்திலும் அருமையான பெற்றோர்களை ஆஸ்வதிக்கணுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே கையிட்டு செய்யக்கூடிய பிராசன பலங்களை வாய்க்க செய்யணுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே 22ஆம் தேதி தனது பிறந்தநாளை கண்ட நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தையை ஆஸ்வதித்தலும் அருமையான பெற்றோருக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையை விளங்கட்டும். ரேணிக்காகவும் ஐசக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே அந்த அருமையான குடும்பத்தாருக்கு நீ கொடுத்துக்கூடிய இந்த பிள்ளை செல்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளையை ஆண்டவராக உமக்கு நேராக வளர்ப்பதற்கு உமது கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோருடைய பெற்றோரை கண்ணோக்கி பார்த்து வழி நடத்தும் ஆசுவத்தாலும் ஆண்டவராக நீதாமே 25ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய அஸ்ரின் சாராக்கா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே 3வது பிறந்தநாளை காணக்கூடிய அருமையான குழந்தையை நீங்கள் ஆஸ்வதித்து இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசுவாத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த அருமையான குழந்தையினுடைய பெற்றோர்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே இப்படி பல்வேறு விதமான நன்மையான ஈவுகளை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவராக நீதாமே உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து விசேஷமாக தொலைதூரத்திலே பணியாற்றக்கூடிய அருமையான சகோதரர் ஆண்டன் சாமுவேலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே அருமையான சகோதரர் கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசம் பலங்களை வாக்கி செய்தலும் குடும்ப வாழ்க்கை ஆசுவத்திலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உடன் பிறந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு முன்பாக நிறைவான ஆசுவாத்தை தந்தலும் 28ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய ரெவரண்ட் நெல்சன் ஜார்ஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே இம்மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர் இந்த ஆண்டு தனது வாழ்க்கையிலே ஓய்வு பெறும்போது
இந்த ஓய்வு பெற்ற காலங்கள் ஆண்டவர் நம்ம நன்மையான ஈவுகளை தருவதற்கு உதவி செய்யமா கேட்கிறோம். இம்மட்டுமாய் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உண்மையான காரியங்களை செய்து நன்மையான குடும்பத்தை வழிநடத்தின ஆண்டவராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சரீரத்தை சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர், சரீரத்தில் சுகத்தை கொடுத்த ஆண்டவர், திருமதி ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், அருமையான தாயார் கொடுத்தக்கூடிய சுகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம், அது கிருபை தாங்கட்டும். லதா பெண்ணுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவராக இந்த ஆஸ்வாத்திரிக்காரும் கூட இருக்கட்டும். அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சரீரத்தில் சுகத்தை பலத்தை கொடுத்து ஆண்டவராக நீதாமை எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதம் மாற்றி மருத்துவருடைய ஆலோசனைகளை பெற்று ஆண்டவராக நீதாமை அருமையான சகோதரியை உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்த்தி வைத்து ஆலய பிரகாரமான பணிகளை செய்யும் போது உமது கரம் அவரோடு கூட இருக்க வேண்டுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அருமையான குழந்தை ஆசுவத்திலும் திருமதி ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், அது ஆசுவத்திற்காரம் கூட இருக்கட்டும். அருமை சகோதரர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இருதயத்தில் இருக்க பலவீனங்களின் மத்தியிலே ஆண்டவராக நீதாமே பலன் பரிபூர்ணமாக இருக்கட்டும். வேல்ரீனா ஜெட்லினுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளையை ஆஸ்வதித்து இனி யாதொரு தீமையான காரியங்களும் குழந்தைகளுக்கு நேரிடாதபடி ஆண்டவர் நம்ம நோய்களை நீக்கி குணமாக்கக்கூடிய ஆண்டவர், எல்லா விதமான கேன்சர் நோய்களை நீக்கி அருமையான குடும்பத்து மக்களுக்கு உதவி செய்யமாக கேட்கின்றோம். அதே போலவே ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சரீரத்தில் ஜோகத்தையும் பலத்தையும் தந்தலும். ரெவரண்ட் ஐயாசாமி சாம் ஐயாசாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம், அது ஆசுவாத்திரிய கரம் அவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் எல்லாமே அருமையான குடும்பத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சச்சிதானந்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தலும், அருமையான அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகளுக்காக, அவருடைய மகன்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே கிறிஸ்டோபல் திவ்யாக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவராக நீதாமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அருமையான பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமை உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைத்து பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். ஈயனுக்காக ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆண்டை முடித்து ஆண்டவராக நீதாமை தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்யும் போது அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையான குழந்தைகள் பிரார்த்தனா சாம் அவருடைய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவராக நீதாமே கெரனுக்காக கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவராக கிருபை கூட இருக்கட்டும். கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சரீரத்தில் சுகத்தையும் பலத்தை கொடுத்து வகுப்பிலே முதல் தரமான பிள்ளையை விளங்குவதற்கு உதவி செய்தலும். அதே போல ஷீபாக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவராக நீதாமே ஆஸ்வாத்திரிக்காரம் அவரோடு கூட இருந்து ஜோகனுக்காக சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், உயர்ந்த சத்தை வைத்து வையும். இந்த ஆன்லைன் சர்வீஸ்லே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், அது ஆஸ்வாத்திரிக்காரம் தாங்கட்டும். வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், டேனியல் தங்க பிரசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம், கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தி தந்தலும். அதே போல அருமையான அடியார் தன்ராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தனிமையில் இருக்கும்போது உமது கிருபை கூட இருக்கட்டும். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவர் அன்னிதாமே டாக்டர் ஜெயபால் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், திருமதி பாக்கியம் ஜேம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம், உமது கிருபையினுடைய ஆஸ்வாதக்காரம் அவளோடு கூட தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கேட்டதையும் கேட்க முடியுமான சலமான ஆஸ்வாத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய அருமையான பிள்ளைகள் அரசாங்க தேர்வு எழுதும்போது ஆண்டவர் அக்னிதாமே கரம் அந்த பிள்ளைகளோடு கூட தங்கி நின்று படித்த பாடங்கள் கேள்விகளாக வரவும், நீர் கரம் பிடித்து எழுதவும், வகுப்பிலே அவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று உலகப்பிரமான பிள்ளைகளுக்கு முன்பாக எங்கள் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து ஆஸ்வதித்து அந்த அருமையான பிள்ளைகளை பெற்றோருடைய கனவுகளை நினைவாக்க வேண்டுமா கேட்கிறோம். அது ஆஸ்வாதக்கரம் அவளோட கூட இருக்கட்டும். ஆண்டவர் அனைத்துமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கற்றுக்கப்படுகிறோம். இந்த நாளுடைய ஆஸ்வாதம் அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா, அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக, ஆமீன். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாக கீர்த்தனை 108 பாடுவோம். பாடும்போது கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கீர்த்தனை 108. அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேர்தல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே என்ற 108வது கீர்த்தனையை பாடுவோம். அருள்
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பகுதி ஒருமுறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21வது வசனம் முதல். நாங்கள் பலவீனரானது போல் எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகின்றேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கின்றேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். அவள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லூரி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனத்தால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளுக்கு குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாக இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த அசுத்த நாளே சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்த நாளே சுத்தாவி கொண்டென்னையே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்திரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்திரே, இந்த விழாயில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின்னாவியே. இந்த விழாயில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின்னாவியே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குளிச்சத்திய தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன்.
அன்பான விசுவாசிகளே, 60வது நாள் என்கின்ற ஞாயிறு, நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரம் சொன்னேன், 70 என்பது தபசு காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய 70 நாட்கள். இன்று 60 நாட்கள், அடுத்த வாரம் 50. இந்த 70 என்பது கிருபையினுடைய ஊழியம், இந்த 60 என்பது வசனத்தின் ஊழியம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21லிருந்து 31 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? பவுலுடைய துன்பம் சொல்லப்படுகிறது. பவுல் எப்படி எல்லாம் துன்பப்பட்டார்? அங்கு சொல்லப்படக்கூடிய சங்கதி என்னன்னு சொன்னா, 3 முறை மிலாறுகளினால் அடிக்கப்பட்டேன். மிலாறு அப்படின்னு சொன்னா ஆங்கில வேத புத்தகத்தை வாசித்தா அயன் ராட், இரும்பு தடி, பிரம்பு இல்ல, இரும்பு. 5 முறை சவுக்கடி, 40 அடி அடிச்சா அது 1 குறைய, 39 அடி அடிச்சாதான் அது 1 கணக்கு. அப்படி 5 முறை அடிக்கப்பட்டார். அப்போ 39 × 5 195 தடவை சவுக்கடி. அவரே அடிச்சுக்கல, அடிச்சாங்க. அவர் சொல்லுங்க, 1 முறை கல்லெறிதல், 3 முறை கப்பற்சேதம், கடலில் இரவு பகல் முழுவதும், ஆறுகளினால் வந்த மோசம், கள்ளர்களினால் திருடர்களினால் வந்த மோசம், தன்னுடைய சுய ஜனத்தினால் வந்த மோசம், பட்டணத்தில் மோசம், வனாந்திரத்தில் மோசம், சமுத்திரத்தில் மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாக, உபவாசம், குனிவு, நிர்வாணம், மிலாறு, சவுக்கடி என்று சொல்லி மொத்தம் 17 விதமான துன்புறுத்துதலை அவர் படுகின்றார். 17 kinds of punishment. இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவர் பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், நான் இஸ்ரவேலன், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், அடிப்பட்டவன், காவல் வைக்கப்பட்டவன், மரண அவசைப்படக்கூடியவன் என்று சொல்லி தன்னுடைய பாசிட்டிவ் இதெல்லாம் எனக்கு ஸ்லாக்கியங்கள் என்று சொல்கின்றார். ஆனா அதே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்திக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்ற, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். அவங்களுக்கு துன்பம் வரும். எப்போ? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற. நீ தேவ பக்தியா நடக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா உனக்கு வராது. ஆனா கடவுள் பிள்ளையானா இருக்கணும்னு நினைச்சாலுமே உனக்கு பிரச்சனை தான். அதை தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்திக்கு சொல்லுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கோ மற்ற இடத்துக்கு போனால் அன்றைக்கி எல்லாமே ஃபெயிலியர்ஸாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் ஜெபம் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் போனாக்கா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். துன்பப்படுவேன். இப்படி துன்பப்பட்ட மக்களை வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். 7 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது காரியம், கொன்று போடும் என்று சொன்ன மோசே. கொன்று போடும் என்று சொன்ன மோசே. என்னாகும் புத்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்பவே, நாளைக்கு இல்லை, இப்ப என்னை கொன்னுடுங்க என்று வேண்டிக் கொண்ட மோசே. என்னாகும் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகின்றார்களே. ஏன் நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க சொன்னீங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இப்போ எனக்கு இறைச்சி கொடுன்னா நான் என்ன செய்ய முடியும்? எங்கிருந்து வரும்?
22 வசனம் சொல்லுகிறது, அது என்ன ஆகுமோ 11:22, ஆடு மாடுகளை அவளுக்காக அடித்தாலும் அவளுக்கு போதுமோ, சமுத்திரத்து மச்சங்களெல்லாம் அவளுக்காக சேர்த்தாலும் அவளுக்கு போதுமா என்றான். ஆடு மாடெல்லாம் அடிச்சு போட்டாலும் சரி, கடலுக்கு அத்தனை மீன்களையும் கொண்டு வந்து கரையில் கொட்டினாலும் சரி, இவங்களுக்கு பத்தாது. 23வது வசனம் சொல்லுது, அதுக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பாய். கடவுளுடைய கை குறுகி போல, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவ கேட்க முடியாத அளவுக்கு மந்த செவிகள் கிடையாது, கிரியை செய்ய முடியாத அளவுக்கு சூமின கைகள் கிடையாது. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. 40 வருஷம், இவன் ஒரு தடவைக்கே இவ்வளவு சொல்றானே, 40 வருஷம் அவளை போஷித்த ஆண்டவர். 2வது காரியம் சொல்லுகிறது, விழுந்து கிடந்த யோசுவா. விழுந்து கிடந்த யோசுவா, யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் இப்படி பண்ற, ஏந்திரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா போய் நேராக போய் கட்டில் போய் குப்புற அடிச்சு படுத்துக்கிறது. இந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது கிடைக்கலனாக்கா டக்குன்னு உட்காந்துருக்க பிள்ளை இல்லை நிற்கிற பிள்ளை டக்குன்னு தரையில் படுத்துரும். அதை போல இந்த யோசுவா விழுந்து கிடக்கின்றான். அப்ப கர்த்தர் அவனை பார்த்து, நீ ஏன்பா விழுந்து கிடக்குற, நீ ஏன் விழுந்து கிடக்கணும், நீ விழுந்து கிடப்பதற்காக உன்னை நான் அழைக்கல, எழுந்திரு என்று சொல்லுகின்றான். 3வது காரியம், புலம்பி தீர்த்த கிதியோன். புலம்பி தீர்த்த கிதியோன். இந்த கிதியோனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நியாயாதிபதி புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்போது கிதியோன் ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுடைய கைகளை எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். எங்க மூதாதையர் இருக்காங்களே, கதைலாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் அந்த சமுத்திரம் 2ஆ பிளந்தது, எப்படி கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது, எப்படியெல்லாம் அந்த வாதைகளிலிருந்து கர்த்தர் எங்க காத்த எல்லாம் சொன்னாரு. இப்போ எங்கங்க போறேன்னு, இப்போ எங்க போச்சு? ஒன்றுமே நடக்கலையே. அப்ப கடவுள் எங்க கூட இல்லையா? புலம்பி தீர்த்த கிதியோன். அப்ப ஆண்டவர் சொல்லுங்க, எழுந்திரு கிதியோனே, இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறான். மனைவி முறுமுறுக்கிறா, கணவன் முறுமுறுக்கிறா, பிள்ளைகள் முறுமுறுக்கிறார்கள், பெற்றோர்கள் முறுமுறுக்கிறார்கள். என்ன, கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருந்தார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு வார்த்தை, உங்க வயசு என்னன்னு பாருங்க. உங்க வயசு உள்ள மக்கள் எத்தனை பேர் நீங்க இழந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆனா கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறாரு. நீ ஏன் சந்தோஷப்படணும், நீ ஏன் கவலைப்படணும்? நீ சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? முதலாவது காரியம், கொன்று போடும் என்று சொன்ன மோசே, விழுந்து கிடந்த யோசுவா, புலம்பி தீர்த்த கிதியோன். 4வது காரியம் சொல்லுகிறது, போதும் கர்த்தாவே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியா. போதும், வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் பட்ட துன்பம் போதும், இங்கேயே அங்கேயே ஓடி ஓடி ஓடியார வேண்டியதா இருக்கு, வேண்டாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். 1 ராஜாக்கள் புத்தகம் 9வது அதிகாரம், மன்னிக்கணும், 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் ஒரு வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி. என்ன அவ்வளவு பிரச்சனை அவருக்கு? கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றவன், ஒரு வார்த்தை சொல்லி வானத்தில் இருக்க மழையை பெய்ய முடியாம தடுத்து போட்டவன், 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாம கலங்கடித்தவன், 450 400 850
தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசிகளையும் பாகலுடைய தீர்க்கதரிசிகளையும் ஒரே மனுஷன் கொண்டு போட்டவன். இயேசபேல் சொல்றா, நாளைக்கு அதே நேரத்தில் அவனுக்கு அதே மாதிரி நடக்கும். இதை பார்த்து பயந்து போய், அந்த இயேசபேலுக்கு பயந்து போய், வேண்டாம், அந்த பொம்பளைக்கு பயந்துட்டு நான் ஓட வேண்டியதாக இருக்கு, நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்றான். ஒரு சூறை செடியின் கீழ் போய் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று சொல்றான். அந்த சூழ்நிலையில தான் தேவதூதன் வந்து அவனுக்கு தட்டி எழுப்பி இந்தப்பா சாப்பிடுன்றாரு. அவன் தான் சாக வேண்டும். நான் அது எதுக்கு சாப்பிட்டான்? சாப்பிட்டவன் தூங்கிட்டான். திரும்ப தட்டி எழுப்பி சாப்பிடு, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அவன் சாப்பிட்றான். 40 நாள் நடைபெறுகின்றான். அவன் நடை பயணம் 40 நாள் ஓரே வரைக்கும் நடந்து போறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியா, கொன்று போடும் என்று சொன்ன மோசே, விழுந்து கிடந்த யோசுவா, புலம்பி தீர்த்த கிதியோன், போதும் கர்த்தாவே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியா, தன் ஜீவனை வெறுத்த யோபு, தன் ஜீவனை வெறுத்த ஒரு யோபு. யோபுவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 வசனம், என் ஆத்மா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். எல்லாத்தையும் எடுத்தாரு, பொண்டாட்டியை மட்டும் விட்டாரு. ஏன் சொன்னா, அவ ஒருத்தி தான் சரியான ஆள். அவ கொடுக்கிற டார்ச்சர்ல அவன் பின்வாங்கி போனோம். சாத்தானுடைய திட்டம் அதுதான். அவள் சொல்லுகின்றாள், தேவனை சபிச்சுட்டு உன் ஜீவனை விட்டுட்டு ஓ, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? சொரிந்து கொள்வதற்கு நகங்கள் கூட இல்லாத இடத்துல தேங்காய் சிரட்டை வைத்து சொரிந்து கொண்டிருக்கின்றான். அங்க லாசருக்கு சொரிந்து கொள்வதற்கு நாய்கள் இருந்தது. எனக்கு அந்த நாய் கூட இல்லை. தன் ஜீவனை வெறுத்த யோபு. அந்த சூழ்நிலையில் இருக்கின்றாயா? ஏன் இந்த உலகத்தில் வாழணும்? நான் செத்து போனா நல்லா இருக்குமே. கர்த்தர் உன்னை சாவதுக்காக இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் உனக்கு பல்வேறு விதமான சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உன்னை ஆசுவத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய ஆசுவத்தை பெற்றுக்கொள்வதற்காக. 6வது காரியம் சொல்லுகிறது. 1வது காரியம் சொன்னேன், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கொன்று போடும் என்று சொன்ன மோசே, விழுந்து கிடந்த யோசுவா, புலம்பி தீர்த்த கிதியோன், போதும் கர்த்தாவே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியா, ஜீவனை வெறுத்த யோபு. 6வது காரியம், கலங்கி தவித்த தாவீது. 42வது அதிகாரம் 6வது வசனம், சங்கீதம் 42, என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலையிலும் சிறுமலையிலிருந்து உம்மை நினைக்கின்றேன். கலங்குறேன் ஆண்டவரே. இந்த தாவீதை பத்தி நாம் ஏற்கனவே வேத ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அவன் புலம்புன புலம்புகள் எல்லாம் உண்டு. தகப்பனால கைவிடப்பட்டவன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அதனுடைய விளக்கத்தை யூடியூப்ல போய் பாருங்க. அப்படிப்பட்ட தாவீது கலங்குகின்றான். என் ஆத்துமா நாடோர் என்னை நெருக்குகின்றார்கள், என் படுக்கை கண்ணீரால் நினைக்கின்றேன். நான் எங்கேயா தூங்குறேன்? படுத்தா கண்ணீர் தான் வருது. என் தலாணி முழுசும் நனைஞ்சுதான் போயிருக்கு. அந்த அளவுக்கு அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கின்றான். 7வது காரியம், துக்கமுகமாயிருந்த சீடர்கள். தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கக்கூடிய அனைவரும் துன்பப்படுவார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறது காரியங்கள் என்ன என்று கேட்டால், நமக்கு நல்லா தெரியும். இது எம்மாவுக்கு சென்ற சீடர்கள். இந்த எம்மாவுக்கு சென்ற சீடர்கள் வழியில ஒருத்தர் பேசிட்டு போறாங்க, துக்கமுகமா போறாங்க.
இவரை நம்பி வந்தோம், சிலுவையில் அடிச்சிட்டாங்க, மரணம் அடைஞ்சாரு, கொண்டு போய் கல்லறையில் வச்சோம், எங்க போனாருன்னே தெரியல. சில பேர் சொல்றாங்க உயிரோடு எழுச்சிட்டாருன்றாங்க. அப்போதான் அவர்களோடு கூட வழிபோக்கரை போல வந்து கலந்து கொண்ட இயேசு அவர் கேட்டதான், நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறது என்ன? என்னப்பா பேசிட்டு போறீங்க? அட உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? நாடே ஒரே பிரச்சனையா இருக்கு. நசரேத்து நகை இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க, கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க, இப்போ காணோன்றாங்க. சில பேர் சொல்றாங்க ஏஞ்சிட்டாருன்றாங்க. அதனால நாங்கள் எம்மாவுக்கு போகிறோம். அப்பொழுது அவர்கள் பொழுது சாய்ந்து போயிட்டு, எங்கே போவீங்க வாங்க, நம்ம ஞானப்பாட்டில் 231 ஞானப்பாட்டு, அந்தி நேரமாகி பொழுது சாய்ந்து போயிட்டு எங்கே போவது எங்களோட. இப்போ என்ன நடக்குது? அவர் அப்பத்தை பிற்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவர் சொல்லுவார், அவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். அருமையான தேவ ஜனமே, நீ கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தா, ஆமாயா, ஜான் ஏறுனா முளம் வழுக்குது. நான் கடவுளுக்காக வாழணும்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ண அன்னைக்கே எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் என்ன செய்யறது? அதனால தான் பரிசுத்த பவுல் அப்போ சொல்ற, நான் பாராட்டுவதற்கு அநேகம் உண்டு, ஆனா அதை காட்டிலும் நான் துன்பப்பட்டது அதிகம். அதனால் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்கின்றானே, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் துன்பப்படுவது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது வசனத்தினுடைய ஊழியத்தின் மூலமாக நீர் எங்களை ஆஸ்வதிக்கக்கூடியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக இந்த கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தக்கூடிய தயவுகளுக்காக மீண்டுமாக கோடான கோடி நன்றிகளின் துதிகளின் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவர் அனிதாமே கொன்று போடும் என்று சொன்ன மோசே, கலங்கி தவித்த கிதியோன், விழுந்து கிடந்த யோசுவா, தன் ஜீவனை வெறுத்த யோபு, கலங்கின தாவீது, துக்கமுகமாயிருந்த சீடர்கள், இவள் மத்தியிலே எங்களையும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றீரே, நாங்கள் அவர்களைப் போல அல்ல என்று சொல்வதற்கு எங்களுக்கு வாழ்க்கையை தாரும், வார்த்தையை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் உங்கள் ஆண்டவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தருடைய செய்தியை கேட்டு ஆராதித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய மாதம் சனிக்கிழமை மாத பிறப்பு அன்று காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களும் ஜெபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணம் கீர்த்தனை 185 பாடும் பொழுது நம்மையும் நமது காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள், இயேசுவே கிருபாசன பதியே என்ற 185வது கீர்த்தனையை பாடுவோம். உன்னை
சிலுவையின் மேன்மை. நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்க யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய வேத வசனத்தின் மூலமாக இன்று எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று நினைத்த பவுலாக இருந்தாலும் சரி, மோசையாக இருந்தாலும் சரி, அவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொண்டதைப் போல நாங்களும் துன்பத்தோடு உமது வசனத்தினுடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்திலும் அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்கள் நிரப்பி பாடுகள் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தரலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை விலக்கி எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததி தலைத்தோங்க உதவி செய்யணுமா எங்களை மீட்டுக் கொண்டு எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் பாடலாக பாடி நாம் அறிக்கை செய்வோம். வானக வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். இரவெங்கள் உணவை தயவுடன் தாரும்,
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக கீர்த்தனை 238 பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம் என்ற 238வது கீர்த்தனையை பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். ஆரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, ஆரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, ஏரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஏரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசானுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. பொது மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, பொது மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் நேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணானல் நேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு. கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு. பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று
கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.